السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم ونادى أصحاب الأعراف رجالا يعرفونهم بسيماهم قالوا ما أغنى عنهم بما كنتم تستكبرون صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் ஆராஃப் என்ற ஒரு சூறாவை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இறக்கி வைத்திருக்கிறான். அதிலே நிறைய சரித்திரங்களை சொல்லுவான். அநியாயம் செய்தவர்களின் சரித்திரங்களையும் நீதவான்களின் சரித்திரங்களையும் அல்லாஹ் சொல்லுவான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரம் அதுல வரும், ஃபிரௌனுடைய சரித்திரங்கள் வரும். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அதில் அதிகமாக சொல்லுவான். அது மட்டுமல்லாம அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமுதாயத்தை பற்றி நிறைய விஷயங்களையும் அதிலே குறிப்பிட்டு சொல்லுவான். ஆராஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க நரகத்திலே இருக்க மாட்டாங்க, சொர்க்கத்திலே இருக்க மாட்டாங்க. இவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா, நன்மையையும் பாவத்தையும் ஒரே மாதிரி செஞ்சாங்க, ஈக்குவலா செஞ்சவங்க. ஒரு நன்மை கூடி இருந்தா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, ஒரு நன்மை குறைஞ்சா நரகத்துக்கு போயிடுவாங்க. இப்படி செஞ்சதுனால அல்லாஹ் என்ன செஞ்சான், அஸ்ஹாபுல் ஆராஃப், நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில ஒரு செவுரு, அதுல உட்கார்ந்துருப்பாங்க அவங்க. இவங்க திடீர்னு நரகவாசிட்டையும் பேசுவாங்க, சொர்க்கவாசிட்டையும் பேசுவாங்க. இங்க நமக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆராஃப் என்ன செய்வாங்க, நரகவாசியிட பேசுவாங்களாம். அவங்க வாழ்ற காலத்துல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க இல்லையா, அந்த அடையாளங்களை பார்த்துட்டு பேசுவாங்களாம், கூப்பிடுவாங்களாம். வனாதா அஸ்ஹாபுல் ஆராஃப், ஆராஃப் வாசிகள் அழைப்பார்கள், நரகவாசிகளை அழைப்பார்கள். என்ன சொல்லுவாங்க, ரிஜாலை யஅரிஃபூனஹும், அவங்க வாழ்ற காலத்துல அறிமுகமானவர்களை பார்த்து கூப்பிடுவாங்களாம். இந்த அடையாளத்தெல்லாம் வச்சு, வேப்பா நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சு, நீ என்ன நீ நரகத்துல இருக்கிற, பெரிய கோடீஸ்வரனா இருந்தியே, நீ என்ன இப்படி நரகத்துக்கு போயிட்டே அப்படின்னு பேசுவாங்களாம். இந்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன பேசுவாங்க, மா அக்னா அன்கும் ஜம்முக்கும் பிமா கஸபத், உலகத்துல நிறைய சம்பாரிச்சு வச்சிருந்தியே, கஞ்சத்தனமா எதையுமே கொடுக்காம வச்சிருந்தியே, இன்னைக்கு எதுவுமே உனக்கு பலன் தரலையே அப்படின்னு கேட்பாங்க. இந்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நரகவாசிகளை பார்த்து பேசிய அந்த ஆராஃப் வாசிகள், அவர்கள் அடையாளங்கள் தெரிந்து கொள்வார்கள். அங்க வரும் பொழுதே அவங்கள பத்தி சொல்லுது. அந்த சரித்திரத்துல சொல்றாங்க, முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், ஆராஃப் வாசிகள்லாம் நரகத்து வரக்கூடியவங்க சொர்க்கத்து வரக்கூடியவங்க வந்துட்டு இருப்பாங்க ஒன்னா. இதுல இவங்க நரகவாசி, அவங்க சொர்க்கவாசின்னு அவங்களே பிரிச்சு கண்டுபிடிச்சிருவாங்களாம். அவ்வளவு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அறிவை கொடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க, நன்மையும் தீமையும் ஒன்னா செஞ்சு கடைசியில ஆராஃப்ன்ற இடத்துல வந்து உட்கார்ந்துருப்பாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் அவர்களை இறக்கப்பட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு அனுப்பான். அது அப்புறம் இவங்க கேட்டது என்னன்னு சொன்னா, பணங்காசுகளை எல்லாம் செலவு செய்யாமலே வச்சு 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 கஞ்சத்தனம் பண்ணி யாருக்குமே கொடுக்காம வச்சிருந்தீங்களே சேர்த்து, அது இன்னைக்கு நரகத்துல உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் தரலையே அப்படின்னு கேட்பாங்களாம். கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதனுடைய நிலைமையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். மனுஷன் எப்பவுமே சக்கராத்து நேரத்தில் தான் அல்லாஹ்ட்ட பேசுவானாம். பொதுவாகவே எல்லாருடைய நிலைமையும் அப்படிதான். உயிர் போற நேரத்துல தான் அல்லாஹ்ட்ட பேசுவான்.
ரப்பே இன்னும் கொஞ்ச நாள் என்னை விட்டு வை, ஒரு நாள் 2 நாள் விட்டு வை, 1 மணி நேரம் என்னை விட்டு துனியாவை கூட்டு என்னை உயிரை வாங்கிறாத, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாமா. அந்த மனிதன் கேட்பான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படி கேட்கும் பொழுது அப்படி என்னை விட்டேன்னு வச்சுக்க, என்னை விட்டுட்டேன்னு வச்சுக்க, சக்கராத்து நேரத்துல அவன் கேட்பானா, எனக்கு கொஞ்ச நேரம் விடு துனியாவுல, வாக்கும் மினசாலிகி, என் சொத்து பூராத்தையும் தர்மம் செஞ்சிடறேன். உயிரோடு இருக்கும்போது செய்ய மாட்டான், சக்கராத்து நேரத்துல சொல்லுவானா, வாக்கும் மினசாலிகி, எல்லாத்தையும் தர்மம் செஞ்சுட்டு சாலிஹீனா மாறிடுறேன், நல்லவனா மாறிடுறேன், எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கூடன்னு கேட்பானா. இது மனிதனுடைய இயல்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி உலகத்துல கஞ்சத்தனம் பண்ணி சேர்த்து வச்சா என்ன கிடைக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஞ்சர்களை பத்தி சொல்லும் போது சொன்னாங்க, அல் பஹீலு பஈதும் மினல்லாஹ், அல் பஹீலு பஈதும் மினல்லாஹ், கஞ்சனாக இருக்கக்கூடியவன் அல்லாஹ்வை விட்டு தூரமா போயிடுவான், அல்லாஹ் அவன் சந்திக்கவே முடியாது மறுமையில. அடுத்து சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் பஹீலு பஈதும் மினல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போக முடியாது, கஞ்சனா இருந்தா சொர்க்கத்துக்கு போக முடியாது. அதுக்கு அடுத்து சொல்றான், அல் பஹீலு பஈதும் மினன் நாஸ், உலக வாழ்க்கையிலே அவன் தனியா தான் இருப்பான், யாரு கூட சேர மாட்டான், மத்தவங்களையும் சேர்த்து கெடுத்துருவான். எதுக்குடா காசை கொடுக்குற, காசை கொடுத்தா எல்லாமே போயிருமேடா, அழிஞ்சு போயிருமே என்று சகாத்து கொடுக்கிறவன கூட கெடுத்துருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமன் கத்தர அலைஹி ரிஸ்கஹு, எவனுக்கு அல்லாஹ் நிர்ணயித்த சொத்துக்களை கொடுக்கிறானோ, எவ்வளவு நிர்ணயம் பண்ணி ஒரு மனிதனுக்கு சொத்தை கொடுக்கிறானோ அல்லது வசதியை கொடுக்கிறானோ, இன்ஃபிகுஹா ஆத்தாக்கல்லா, அல்லாஹ் உனக்கு கொடுத்ததிலிருந்து கொஞ்சமாவது கொடுத்து பழகுன்றான் அல்லாஹ். உன்னால முடிஞ்ச அளவுக்கு செய், மொத்தமா கொடுக்க சொல்லல, உன்னால எவ்வளவு முடியுமோ. இதுல வசதி இருக்கவங்க தான் கொடுக்கணும் இல்ல, வசதி இல்லாதவங்களும் கொடுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் உங்களுக்கு வசதியை கொடுத்திருந்தால் அதிலிருந்து நீங்கள் தடுக்க வேண்டாம், கஞ்சத்தனமாக இருக்காதீர்கள், கொடுத்து உதவுங்கள், அது உங்களுக்கு இரு உலகத்திலும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா ரலியல்லாஹு சொன்னாங்களா, அஸ்மா நல்ல காரியத்துக்கு நிறைய செலவு பண்ணு, நல்ல காரியம் செய்யும் பொழுது நிறைய செலவு பண்ணு, அதுல நீ கணக்கு பார்க்காத, கணக்கு பார்க்காம செலவு செஞ்சேன்னா அல்லாஹ் உனக்கு கணக்கு பார்க்காம கொடுப்பான். ஆனால் நல்ல காரியத்துல நீ கணக்கு பார்த்து செஞ்சேன்னா அல்லாஹ் கொடுக்கிற சொத்துலையும் சுகத்திலையும் கணக்கு பார்ப்பான்னு சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு பிடித்தமான குணம் சகாவா, கொடைத்தனம். அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன், நல்லவர்களுக்கும் கொடுப்பான், கெட்டவங்களுக்கும் கொடுப்பான் அல்லாஹ். அவனை வணங்கக்கூடியவங்களுக்கும் கொடுப்பான், வணங்காதவங்களுக்கும் கொடுப்பான் அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல இப்படி சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் 2 மலக்குகள் துஆ செய்றாங்களாம். ஒவ்வொரு மனுஷன்ட்ட நின்று நல்லவனுக்கும் துஆ செய்றாங்க, கெட்டவனுக்கும் துஆ செய்றாங்க. அவங்க என்ன செய்றாங்க, காலையில எழுந்த உடனே நல்லவனுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய மலக்குகள் என்ன செய்றாங்க, யா அல்லாஹ் இவர் நிறைய தானம் தர்மம் செய்யறாரு, இவர் செல்வத்துல நீ பரக்கத்து செய்யன்னு செய்வாங்களாம். கஞ்சத்தனமாக இருக்கக்கூடியவனை பார்த்து சொல்லுவாங்களாம் மலக்குமார்கள், யா அல்லாஹ் இவன் கொடுத்த செல்வத்துல கஞ்சத்தனமா கொடுக்க மாட்டேன்றான், இவனுடைய சொத்தை அழிச்சிருன்னு துஆ செய்வாங்களாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளவு நமக்கு தருகிறானோ அதிலிருந்து கொஞ்சம் கொடுங்கள். சில இடங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன், சில ஊர்கள்ல பார்த்தா தினந்தோறும் என்ன செய்வாங்க, அரிசி போடுவாங்க, உலைக்கு சாப்பாட்டுக்கு வீடுகள்ல அரிசி போடுவாங்க. நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கிறேன். தென்காசியில ஒரு தடவை போயிருந்தப்ப பார்த்தேன், வீடுகள்ல எல்லா வீடுகள்லயும் அது ஒரு பழக்கம் இருக்கு. என்ன செய்வாங்களாம், அரிசி போடும்போது ஒரு புடி அரிசி தர்மம் போடுவாங்களாம், தனியா போட்டு வச்சிருவாங்களாம். மாசம் முழுக்க தினந்தோறும் அரிசியை உலையில போடும்போது ஒரு புடி அரிசி அங்கிட்டு போடுவாங்களாம். அதை சேர்த்து வச்சு அதை ஒரு குடும்பத்துக்கு தானம் பண்ணுவாங்களாம். இது ஒரு பழக்கம் இருந்துச்சு ஒரு காலங்கள்ல. ஆனா இது பழக்கங்கள்லாம் மாறியே போச்சு. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முடிந்த அளவு எவ்வளவு அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தானோ அதிகமா கொடுத்தா அதிகமா கொடுங்க, கம்மியா கொடுத்தா கம்மியா கொடுங்க. ஒரு முறை அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்களா, பெரிய வசதி கோடீஸ்வரர் கிடையாது அலி ரலியல்லாஹு, இருக்கிறதுலயே ரொம்ப வசதி கம்மியானவங்க அலி ரலியல்லாஹு. சம்பாதிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு சரியா போயிடும்.
சில சமயங்கள்ல பட்டினியாவே இருந்திருக்கிறாங்க. சில சமயங்கள்ல சாப்பாடு ஆக்கி வீட்டுல வச்சு சாப்பிடலான்னு உட்கார்ந்து இருப்பாங்க. மிஸ்கின் வந்துருவான், எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. சில நேரங்கள்ல நோன்பு திறக்கிறதுக்காக வேண்டி எல்லாம் தயாரித்து வச்சிருப்பாங்க. மிஸ்கின் வந்துருவாங்க, கொடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு பேசாம இருந்துக்குவாங்க. இது அலி ரலியல்லாஹுடைய வாழ்க்கை, ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வாழ்க்கை. இவங்க ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, பள்ளிவாசல்ல உட்கார்ந்தாங்க. ஒரு யாசகன் வந்தாரு, எங்க எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு கொடுங்க, உதவி செய்யுங்கன்னு கேட்டாரு. அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, ஹசன் ரலியல்லாஹு மகனை கூப்பிட்டு வீட்டுக்கு போய் அம்மாட்ட 6 திருகங்கள் கொடுத்துருக்கிறேன், 6 திருகம் வெள்ளிக்காசு, அதுல ஒரு வெள்ளிக்காசு வாங்கிட்டு வாப்பான்னா. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்களா, ஹசன்ட்ட மகன்கிட்ட சொன்னாங்களா, அம்மாட்ட போய் ஒரு காசு வாங்கிட்டு வந்தாங்க. நேரா வீட்டுக்கு போனாரு. அம்மாட்ட போய் ஃபாத்திமா ரலியல்லாஹு போய், அப்பா பாப்பா ஒரு காசு வாங்கிட்டு சொன்னாரு, 6 காசு கொடுத்துருக்காங்களாமா உங்கள்கிட்ட, ஒரு காசு வாங்கிட்டு சொன்னாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுங்களா, பாப்பா மாவு வாங்குறதுக்காண்டி கொடுத்தாங்க, அதை கொடுத்துட்டு என்ன செய்யறது அப்படின்ட்டாங்களாம். இதை சொன்ன உடனே ஹசன் ரலியல்லாஹு நேரா வந்து அலி ரலியல்லாஹு சொன்னாங்களாம், பாப்பா அம்மா வந்து நீங்க மாவு வாங்குறது கொடுத்தீங்களா அந்த காசை, அதை கொடுத்துட்டு என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. அப்படியா, அந்த 6 காசையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. 1 கொடுத்துருந்தா மிச்சம் 5 இருக்கும். அந்த 6 காசையும் வாங்கிட்டு வந்துருந்தாங்களாம். ஹசன் ரலியல்லாஹு போனாங்களாம், வாப்பா 6 காசையும் கேட்டாங்கன்னாங்களாம். 6 காசையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. 6 திருகங்களை வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே வந்த யாசகருக்கு கொடுத்து நீங்க போங்கன்ட்டாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த வழியா ஒருத்தர் ஒட்டகத்தை ஓட்டிட்டு வந்தாராம். ஒட்டகத்தை ஓட்டிட்டு வந்தவர் கேட்டாராம், ஒட்டகத்தை வாங்கிக்கிறீங்களா, நான் விற்கலான் இருக்கிறேன். அப்ப அலி ரலியல்லாஹு சொன்னாங்களாம், இருந்த 6 காசையும் கொடுத்துட்டேன், என்கிட்ட இல்ல, நான் ஒட்டகம் வேணா கடனா தரேன், நீங்க வாங்கிட்டு அப்புறம் வித்துட்டு எனக்கு என்ன செய்யுங்க, கடனை அடைச்சிருக்கேன். அப்படியா, அது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு, கொடுங்கண்டா. எவ்வளவுன்னு கேட்டா 140 திருகங்கள். 140 திருகங்கள் என்கிட்ட இல்ல, ஆனா நான் அந்த கடனா வாங்கிக்கிறேன் என்று வியாபாரத்தை முடிச்சுக்கிறாங்க. கடனா வியாபாரம் வாங்கி 140 திருகத்தை அந்த ஒட்டகத்தை அங்க கட்டி போட்டு போயிடுங்கன்ட்டாங்களா அவரு. அந்த வியாபாரி வந்தவர் ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு போயிட்டாரு. அலி ரலியல்லாஹு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னொருத்தர் அதே வழியா வந்தாரு, வந்து கேட்டாரு, ஒட்டகத்தை விலையை கேட்டாரு, என்ன விலையா, யாருது இது, விற்கிறீங்களான்னு கேட்டார். என்னது தாங்க ஒட்டகம், 200 ரியாலுங்க, 200 திருகங்க, 200 திருகம் வித்துக்கிற வாங்கிக்கிறீங்களா, வாங்கிக்கிறேன், 200 திருகத்தை எண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு அவர். 140 திருகத்தை கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டாங்க. 60 திருகத்தை எடுத்து வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் மனைவிட்ட கொண்டு போய் 60 திருகம் கொடுத்தாங்களாம். ஒரு திருகம் கேட்டேன், நீ கொடுக்கல, நான் 6 திருகத்தையும் அல்லாஹ்வின் பாதையில் கொடுத்து விட்டேன். மன் ஜாஅ பில் ஹஸனா அஸர் அம்சாலிகா. அல்லாஹ் என்னைக்கு பொய் சொல்ல மாட்டான். அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான்னா, அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் 1 கொடுத்தால் 10 தருவான் என்று சொல்லுகிறான். மன் ஜாஅ பில் ஹஸனா, நீங்க 1 ரூபாய் தர்மம் செய்தால் அஸர் அம்சாலிகா, அது மாதிரி 10 காசுகளை அல்லாஹ் கொடுத்துருவேன். கொடுத்துட்டான், பார்த்துக்கிட்டியான்னு சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு இடத்துல சொல்லி அங்கலாய்த்து போனார்கள் என்று வரலாறு. இன்னொரு வரலாறையும் சொல்லி முடிச்சிடுறேன் நான். அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு உடம்பு முடியாம படுத்திருந்தாங்களாம். ஃபாத்திமா ரலியல்லாஹு போய் கேட்டாங்களாம், அம்மா உனக்கு எதாவது வேணுமான்னு கேட்டாங்க. உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிற, ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா என்ன செஞ்சாங்களா, எனக்கு மாதுளம்பழம் திங்கணும்னு ஆசையா இருக்குண்டாங்க. சரின்னு போனாங்களாம். ஒரு காட்டுல போய் வேலை செஞ்சு, தோட்டத்துல போய் வேலை செஞ்சு இந்த காசை எடுத்துட்டு போய் மாதுளம்பழம் வாங்கினாங்களாம். மாதுளம்பழத்தை வாங்கிட்டு வரும்போதே இடையில ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வம்சத்துக்கு இது ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பான். அதுவும் அலி ரலியல்லாஹு அவருக்கு நிறைய சோதனைகள். வீட்டுல ஒண்ணுமே இருக்காது, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருப்பாங்க. அலி ரலியல்லாஹுவுக்கு வீட்டுல எதுவுமே இருக்காது, விருந்தாளிங்க வந்துருவாங்க. ஆனால் எல்லாத்தையும் சமாளிப்பாங்க. அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அந்த யாசகனை பார்த்து அவங்க கொண்டு வந்த அந்த மாதுளம்பழத்தை ஜோப்புல போட்டுக்கிட்டு, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டாங்க. அவர் ஏதாவது கேப்பார், கொடுத்துட்டு போயிடலாம்னு நினைச்சாங்களாம். உனக்கு என்ன வேணும், அவர் மாதுளம்பழம் தான் வேணும்ட்டாங்க. வாங்கினதை கொடுத்துட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போனா வீட்டுக்காரமா கேட்கறாங்க, எங்கெங்க மாதுளம்பழம், அதையே சொன்னாங்களாம். வர வழியில ஒருத்தர் கேட்டாரு, கொடுத்துட்டு வந்துட்டேன் நான். உடனே அந்த அம்மா மனமுவந்து சொன்னார்களாம், ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னார்களாம், நீங்க செய்த வியாபாரம் இருக்கிறதவா ரபிஹத், நல்லதாக மாறி போய்விட்டது, நீங்க அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுத்து விட்டு வந்தீர்கள், அது எனக்கு மிக சந்தோஷம் என்று சொன்னாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி மனைவி சொல்லுவாங்களா, பொழைக்க தெரியாத மனுஷனா இருக்கிறிய, வாங்கின ஒரு பழம் வாங்கிட்டு வந்த, அதையும் கொடுத்துட்டு வந்திருக்கிறிய, என்ன பொழப்பு என்றெல்லாம் கேட்கின்ற இன்றைய பெண்மணிகளுக்கு மத்தியிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு என்ன சொன்னார்கள், உங்கள் வியாபாரம் மறுமைக்கான வியாபாரம்.
ரபஹத் திஜாரத்துஹும், உங்களுடைய வியாபாரத்தில் எல்லாம் பரக்கத்து செய்யட்டும், நீங்கள் செய்ததை மனமுகந்தனாக நான் பெற்றுக்கொண்டேன், சந்தோஷமாக பெற்றுக்கிட்டேன். கொஞ்ச நேரம் பொறுத்து கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. கதவை தட்டுறாங்க. சல்மான் பாரிசி ரலியல்லாஹு ஒரு தட்டு நிறைய பழம் தூக்கிட்டு வராங்க. தட்டு நிறைய பழத்தை கொண்டு வந்து கதவை தட்டினாங்க. திறந்தா என்னன்னு கேட்டாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்து விட்டாங்கன்றாங்க. அது என்னன்னு திறந்து பார்த்தா மாதுளம் பழங்கள் 9 பழம் இருந்துச்சு. சொன்னார் இது எனக்கு இல்லைன்ட்டாங்க. இது எனக்கு கிடையாது, அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு பழத்தை கொடுத்தேன், அல்லாஹ் எனக்கு 10 கொடுக்கணும், 9 எனக்கு இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற யாருக்கோ கொடுத்துருக்காங்க, கொண்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்துருங்கன்ட்டாங்க. அவர் என்ன செஞ்சாரு, இவரை சோதிக்கிறதுக்கான ஒரு பழத்தை எடுத்து ஜோப்புக்குள்ள போட்டுருந்தார். அவர் என்ன செஞ்சார், இல்லைங்க உங்களை சோதிக்கிறதுக்காக வேண்டிய நான் ஜோப்புல போட்டிருந்தேன், இந்தாங்கன்னு எடுத்து வச்சு 10ஐயும் கொடுத்தார். சொன்னார்களாம், மன்ஜா பில் ஹசனா அசர் அம்சாலிஹா, யார் ஒரு மனிதன் அல்லாஹ்விற்காக வேண்டியே மனம் வந்து உள்ளால் உள்ளபடி அவன் கொடுத்தால் அல்லாஹ் 10ஐ கொடுக்குகிறேன் என்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறான், அதை பார்த்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மருமகனார் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த வாழ்க்கை அவர்களுக்கு நிறைய சம்பவங்கள், நிறைய அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வாழ்க்கையிலே நிறைய நடந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அபூபக்கர் நாயகம் சொல்லுவாங்க, உலகத்துல மனுஷன் கஞ்சனாக வாழ்ந்தால் அவனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 6 விதமான ஆபத்துகளை கொடுக்கிறேன்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சகோதரர், அவர்களின் நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னா, ஒரு மனுஷன் கஞ்சனாக வாழ்ந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனை உலகத்திலேயும் சரி மறு உலகத்திலேயும் சரி நிறைய விஷயங்களிலே சோதிப்பான் என்று சொன்னார்கள். அவன் சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்துக்களின் வாரிசுகள் இருக்கிறார்களவா, வீண் வழியில செலவு பண்ணுவாங்க. 1. 2வது, அவர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களை எல்லாம் அதை செலவு செய்கின்ற நேரத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நோக்கமும் இல்லாமல் ஆக்கி விடுவான். 3வதாக, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அநியாயமாக அந்த சொத்தை அழித்து விடுவான். 3வதாக, வீண் விரயமாக போயிடும். 4வதாக வீண் விரயமாக போயிடும். 5வதாக ஹராமான வழியில செலவு செய்வான். 6வதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சொத்துனாலேயே அழிவு வந்துரும் என்று சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடியது சதக்கா என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி, எனக்கு தீராத ஒரு நோய் இருந்தது, நான் சதக்காவை செய்தேன், அந்த நோய் எனக்கு சுகமானது, நான் சதக்காவை கொண்டு தீராத நோயிலிருந்து வெளியே வந்தேன் என்பதாக சொன்னார்கள் என்று வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சதக்கா ஷிஃபாவை தரும், சுகத்தை தரும், சதக்கா பரக்கத்தை தரும், சதக்கா ஆயுளை தரும், சதக்கா ரிஸ்கை விஸ்தீர்ணமாக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த விஷயங்களை அல்லாஹ் நமக்கு கஞ்சத்தனத்திலிருந்து தூரமாக்கி அதிகம் முடிந்த அளவு, ஏழைகளாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும், நம்மிடத்தில் எவ்வளவு இருக்கிறதோ நமக்கு தகுந்தால் போர் தர்மம் செய்து பழகுவோம், அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவோம். அதுவும் ரமலான் மாதத்திலே அதிகம் இந்த ரமலான் மாதத்திலே நாம் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கு இது ஒரு பயனானதாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ கேட்டபடி நடப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நடப்பதற்கு சக்தி கொடுப்பானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.